ஜிதே ஒடிச்சரோட மாணிக்காசம் வெள்ளைப்பிள்ளை 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். மேம் வந்து ஏழ்மையான குடும்பத்துல இருந்ததே படிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் வேலையில ஜாயின் பண்ணல 1994 வேலையில ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவளுக்கு ஃபர்ஸ்ட் சம்பளம் 1000 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க 1 லட்சத்துக்கிட்ட சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு படிப்பு தான் எல்லா காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நம்ம டெய்லி நியூஸ் பேப்பரு திருக்குறள் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நம்ம செல்ஃப் டிசிப்ளினா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நம்ம அப்புறம் நெகிழி எல்லாத்தையும் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணாலும் அதை நம்ம குப்பை தொட்டியில தான் போடணும். நம்ம கீழெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அவளோட கிராமம் ஒரு மலைக்கு கீழே தான் இருக்கும். அவங்க கிராமத்துல ஃபுல்லா விவசாயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 500 வீடுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேம் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நன்றி, வணக்கம். பண்டிட் ஜவஹர்லால் நேரு பத்தி சொல்லியிருந்தாங்க. அவங்க ஜவஹர்லால் நேரு விடுதலை போராட்டத்துக்காக 9 வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சோம்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஜவஹர்லால் நேருக்கு ஜவஹர்லால் நேரு மகள் இந்திரா காந்தி சொல்லியிருந்தாங்க. அவங்க அவங்களோட முதல் பேர் இந்திர பிரியதர்ஷினி தான். ஆனா அவங்க காந்தியோட நெருங்கிய பற்ற வச்சிருந்த அவங்க மேல நிறைய பாசமும் பற்ற வச்சிருந்ததுனால அவங்களுக்கு இந்திரா காந்தின்னு பேரை மாத்திக்கிட்டாங்கன்னா. அப்புறம் இந்து தமிழ் நாளிதழ் பேப்பர் இதெல்லாம் நிறைய படிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அது படிக்கிறது மூலமா நம்ம நல்ல விஷயங்கள்லாம் கற்றுக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் திருக்குறள் 133 அதிகாரங்களையும் நல்லா படிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. 5 நாளைக்கு ஒரு அதிகாரங்கள் படித்தா நம்ம நிறைய படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேடம் சொன்னதுலேருந்து நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றி, வணக்கம். ஆனந்தனா தேவகோட்டை செல்வன் மாணிக்க வாசம் நடுநிலைப்பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். மேடம் பேர் தாமரை அப்படின்னு சொன்னாங்க. மேடம் ஃபர்ஸ்ட் சொல்லும் போது 3 பாட்டு சொன்னாங்க. அதுல ஃபர்ஸ்ட் விநாயகரை பத்தி, அடுத்து குருவை பத்தி, அதுக்கப்புறம் சரஸ்வதியை பத்தி சொல்லியிருந்தாங்க. அவங்க நேருவை பத்தி சொல்லியிருந்தாங்க. நேரு அவங்க அவங்களோட அப்பா பெரிய லாயரா, அவங்க அம்மா ஒரு அரசி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க எங்கேயும் வெளியே போக தேவையில்ல. அவங்க வீட்டுக்குள்ளேயே அவங்க வீட்டிலேயே குதிரை ரயில்லாம் போவாங்களாம். அவங்க பெரிய பிள்ளை ஆனோன்னா அவங்க வெளியே சுதந்திரத்துக்காக போராடுவாங்களாம். அவங்க அவங்களுக்கு ஒரு மக இருப்பாங்களாம். அவங்க இந்திரா காந்தி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்கள மக மாதிரி வளர்க்காம அவங்க ஒரு ஆம்பளை பையன் மாதிரி வளர்த்துருப்பாங்களாம். அவங்க சிறையில இருக்கும்போது அவங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுற மாதிரி நிறைய லெட்டர்லாம் அனுப்பிடுவாங்களாம். அவங்க நம்ம டிசிப்ளினா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேடம்க்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஃபர்ஸ்ட் அவங்க நல்லா டாப்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது அவங்க இப்போ அவங்க அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. மேடம்க்கு 55 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. மேடம்க்கு ஃபர்ஸ்ட் 1000 ரூபா தான் காசு கிடைச்சிச்சா. அப்புறம் இப்போ 1 லட்ச ரூபாய் கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. மேடம்க்கு 10 வீடு இருக்கா, 2 கார் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வறுமையை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. நம்ம படிக்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேடம் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றி, வணக்கம்.